லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை தட்டுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றான மதுரைக்கு வரவேற்கிறோம். இது தொன்மையான பாரம்பரியங்களும் நவீன வாழ்க்கையும் ஒற்றுமையாக ஒட்டி வாழும் இடமாகும். செழுமையான கலாச்சார மரபுகள் கொண்ட மதுரை வரலாறு, ஆன்மீகம் மற்றும் கலைகளின் மேய்வாழும் ஓவியமாக திகழ்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நிற்கும் மதுரை வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் மதத்தின் மையமாக இருந்துள்ளது. இந்த நகரத்தின் அடிப்படை வரலாற்றில் ஆழமாக பதிந்திருக்க புராணங்களும் நிஜங்களும் மிக்க தனித்தன்மையுடன் கலந்துள்ளன. இதுதான் மதுரையின் பல்வகை அடையாளங்களை உருவாக்கியதற்கான காரணம். மதுரையின் தெய்வீக தோற்றம் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. பழைய தமிழ் நூல்களில் இறைவன் சிவன் தனது புனித அமிர்தத்தை இந்த நிலத்தில் கொட்டியதால் இது தெய்வீக சக்தி பெற்ற புனித தலமாக மாற்றியது என கூறப்படுகிறது. மதுரையின் முக்கிய அடையாளமானது மீனாட்சி அம்மன் கோயில் ஆகும். திராவிடக்கலை வடிவமைப்பின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த கோயில் உயரமான கோபுரங்கள், சிக்கலான சிற்பங்கள் மற்றும் தெளிந்த வரலாறுகள் கொண்டது. மீனாட்சி அம்மன் கோயில் சுமார் 15 ஏக்கர் பரப்பில் பரவியுள்ளது. இந்த கோயில் தேவி மீனாட்சிக்கும் அவரது துணைவனான சுந்தரேஸ்வரருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. கோயில் வடிவமைப்பு தொன்மையான தமிழ் கட்டிடக் கலைச்சிறப்பை காட்டுகிறது. கோயிலின் மையப்பகுதியில் 1000 கால் மண்டபம் என அழைக்கப்படும் இடம் உள்ளது. இதில் உள்ள 1000 தூண்களிலும் மிக அழகான நுட்ப சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் சில மூலவாத புராண காட்சிகளையும் தினசரி வாழ்க்கையையும் பிரதிபலிக்கின்றன. பொற்றாமரை குளம் கோயிலின் புனித அம்சமாக கருதப்படுகிறது. இந்த குளத்தின் நீருக்கு புனிதமானதொரு சுத்திகரிப்பு சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. பழைய காலங்களில் கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகளை தெய்வீக அங்கீகாரம் பெற இந்த குளத்தில் சமர்ப்பித்து வந்தனர். இந்த கோயில் வெறும் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் ஒரு கலாச்சார மையமாகவும் திகழ்கிறது. வருடம் முழுவதும் கோயிலில் பல்வேறு விழாக்கள் நடைபெறுகின்றன. இதில் மிகச் சிறந்ததாக கருதப்படுவது மீனாட்சி திருக்கல்யாணம் விழா ஆகும். இது மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரரின் தெய்வீக திருமணத்தை கொண்டாடுகிறது. மதுரையின் செல்வாக்கு அதன் எல்லைகளை தாண்டி வெளிநாடுகளுக்கு சென்றது. பழமையான வர்த்தக வழிகள் மதுரையை பல்வேறு நாடுகளுடன் இணைத்ததால் இது வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தின் முக்கிய மையமாக இருந்தது. மதுரையை சுற்றியுள்ள மற்ற முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் கன்னியாகுமரி மற்றும் மாமல்லபுரம் கற்பு கோவில்கள் அடங்கும். இவை ஒவ்வொன்றும் மதுரையின் வரலாறு மற்றும் கலாச்சார படிமத்தில் புதிய வரலாற்று பக்கங்களை சேர்க்கின்றன. மீனாட்சி அம்மன் கோயிலின் கோபுரங்கள் பற்றிய விரிவான விவரங்கள். கோயிலின் 4 முக்கிய கோபுரங்கள் சிறந்த கட்டிடக்கலையின் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. இவை ஒவ்வொன்றும் வண்ணமிகு சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இவை தவிர சுத்தமான ஆன்மீக தலத்திற்கு உடலாலும் ஆன்மாவாலும் நுழையும் வாயிலாகவும் பயன்படுகின்றன. கிழக்கு கோபுரம் ராஜகோபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது 4 உயரமானதாக இருந்து 170 அடி உயரத்தில் திகழ்கிறது. இதுவே கோயிலின் ஆன்மீக உலகத்தின் மகத்துவத்தை பிரதிபலிக்கின்றது. தெற்கு கோபுரம் மீனாட்சி கோபுரம் என அழைக்கப்படுகிறது. இது தேவி மீனாட்சியின் வாழ்க்கையை குறித்தும் ஆவணப்படுத்தும் நுட்ப சிற்பங்களுக்காக புகழ் பெற்றது. இதன் சிற்பங்கள் தெய்வீக கதைகளை விரிவாக கூறுவதால் பக்தர்களின் முக்கியத்துவம் பெறுகிறது. மேற்கு கோபுரம் சுந்தரேஸ்வரர் கோபுரம் என அழைக்கப்படுகிறது. இது கலை வடிவங்களின் கலவையை கொண்டுள்ளது. இதில் சுந்தரேஸ்வரரின் வண்ணமிகு காட்சிகளும் சிற்பங்களின் மகத்தான வடிவமைப்புகளும் உள்ளன. வடக்கு கோபுரம் காளி கோபுரம் என அழைக்கப்படுகிறது. இதில் காளி பாதுகாப்பு மற்றும் கோபமான அம்சத்தை உணர்த்துகிறது. ஒவ்வொரு கோபுரமும் வெறும் நுழைவாயில் மட்டுமல்ல, தெய்வீக மற்றும் கலாச்சார கதைகளை உள்ளடக்கிய ஒரு வளமான அறக்கட்டளை ஆகும். இவை கோயிலின் மற்றும் மதுரையின் கலை, ஆன்மீக பரம்பரை அடையாளங்களை கொண்டுள்ளன. மீனாட்சி அம்மன் கோயிலின் கோபுரங்கள் திராவிட கட்டிடக்கலை சித்திரங்களின் எச்சமாக கருதப்படுகின்றன. இவை கோயிலின் தெய்வீக பாதுகாப்பு மற்றும் பெருமையை குறிக்கும் மற்றும் மதுரையின் கலாச்சார பிம்பத்தின் அவசியமான பகுதியாக விளங்குகின்றன. தெற்கு கோபுரத்தின் சிற்பங்கள் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரரின் தெய்வீக திருமணத்தின் காட்சிகளை சித்தரிக்கின்றன. இந்த கோபுரத்தின் கலை திருக்கல்யாணம் எனப்படும் புனித ஒன்றத்தை விவரிக்கிறது. இது கோயிலின் ஆண்டு திருவிழாக்களின் முக்கிய அம்சமாகும்.
கிழக்கு கோபுரத்தின் உயரமும் சிக்கலான விவரங்களும் கோயிலின் மிக முக்கிய அம்சமாக விளங்குகின்றன. இதில் தேவதைகள் மற்றும் புராண தெய்வங்களின் சிற்பங்கள் உள்ளன. இது கோயிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றது. மேற்கு கோபுரத்தின் கலை வடிவம் நாயக்கர் கால கட்டிடக்கலையின் பரிணாமத்தை பிரதிபலிக்கின்றது. அதன் சிற்பங்கள் அதன் விவரங்களுக்கு புகழ் பெற்றது மற்றும் பல்வேறு கலை அம்சங்களின் நேர்த்தியான இணைப்பை கொண்டுள்ளது. வடக்கு கோபுரத்தின் கோபமான தெய்வங்களின் சிற்பங்கள் கோயிலை மொத்த சோதனைகளிலிருந்து பாதுகாக்கின்றன. இக்கோபுரத்தின் வடிவமைப்புகள் சிக்கலானவை மற்றும் குறியீட்டிய காட்சிகளை கொண்டுள்ளன. இது கோயிலின் பாதுகாப்பு மற்றும் மாற்றும் தன்மைகளை குறிக்கின்றது. கோபுரங்கள் வெறும் கட்டிடக்கலையை மட்டுமல்ல, தருணங்களில் கற்றல் காட்சிகளாகவும் விளங்குகின்றன. இவை இந்து புராணங்களின் மற்றும் கோயிலின் தெய்வங்களின் தெய்வீக பண்புகளின் பார்வைகளை வழங்குகின்றன. தெற்கு கோபுரத்தின் வண்ணமிகு மற்றும் நுட்பமான சிற்பங்கள் உலகம் முழுவதும் வரும் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன. இந்த கோபுரத்தின் மீனாட்சியின் சித்திரம் கோயிலின் மதபிம்பம் மற்றும் கலாச்சார அடையாளத்தின் மையமாகும். கிழக்கு கோபுரத்தின் மகத்துவம் கோயிலின் முக்கிய புனித தலமாக உள்ளதற்கான சான்றாக விளங்குகிறது. அதன் உயரமான உருவாக்கமும் சிக்கலான சிற்பங்களும் பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கின்றன. மேற்கு கோபுரத்தின் சித்திர விளக்கம் நாயக்கர் காலத்தில் கட்டிடக்கலையின் சிறந்த கூறு என்பதை உணர்த்துகின்றது. இதில் பாரம்பரிய மற்றும் புதுமையான ஸ்டைல்களின் கலவையை கொண்டுள்ளது. வடக்கு கோபுரத்தின் கோபமான தெய்வங்களின் சிற்பங்கள் கோயிலின் பாதுகாப்பு சக்திகளை குறிக்கின்றது. மதுரை மற்றும் மீனாட்சி அம்மன் கோயிலின் கூடுதல் தகவல்கள் மற்றும் முக்கியத்துவம். மதுரை சங்க காலத்தில் தமிழ் இலக்கியத்துக்கும் கல்விக்குமான முக்கிய மையமாக இருந்தது. கவிஞர்கள், புலவர்கள், தத்துவவாதிகள் அனைவருக்கும் இந்த நகரம் ஒரு கல்வியாளர்களின் பன்னாட்டுச் சிறப்பை எடுத்துக் காட்டுகிறது. மீனாட்சி அம்மன் கோயிலின் கட்டிடக்கலை திராவிட கலைநயத்தை பிரதிபலிக்கிறது. இதில் உயரமான கோபுரங்கள், மயக்கிய சிற்பங்கள், பரந்த பிராகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கட்டிடக்கலையை தென்னிந்தியாவிற்கே உரியதாக காண முடியும். கோயிலின் வளாகத்தில் பல தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறிய சன்னதிகள் உள்ளன. இவை அனைத்து சன்னதிகளும் மிக கருவியமான வடிவமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்டு கோயிலின் ஆன்மீக தலத்தை மேலும் சிறப்பிக்கின்றன. கோயிலுக்குள் உள்ள மீனாட்சி நாயக்கர் மண்டபம் முக்கிய பூஜைகள் மற்றும் சடங்குகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதன் மரப்பணிச் சிற்பங்கள் பல தெய்வீக கதைகளை கூறுகின்றன. இதனால் கோயிலின் கலைநயம் மேலும் உயர்ந்துள்ளது. கோயிலின் மைய பிராகாரத்தில் பிரசித்தி பெற்ற 1000 தூண்கள் மண்டபம் உள்ளது. ஒவ்வொரு தூணும் தனித்துவமாக சிற்பம் செய்யப்பட்டு மதச்சார்பான மற்றும் கலாச்சாரம் நிகழ்வுகளுக்கு இடமாக உள்ள இந்த மண்டபம் கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்துக் காட்டுகிறது. கோயிலில் ஆண்டு தோறும் நடைபெறும் திருவிழாக்கள் பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கின்றன. ஆண்டுதோறும் நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாணம் விழா மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மணம் முடிக்கின்றனர் என கொண்டாடப்படும் விழா மதுரையின் முக்கிய கலாசார விழாக்களில் ஒன்று. பண்டைய காலத்தில் மதுரையின் வரலாற்று புகழ் முக்கியமான வர்த்தக மையமாக விளங்கியது. நகரத்தின் முக்கிய இடம் பல பரிமாண வர்த்தக பாதைகளில் இருப்பதால் அது தொலைதூர இடங்களுடன் கலாச்சாரம், பொருளாதார பரிமாற்றங்களை ஏற்படுத்தியது. மதுரையின் பாரம்பரியம் பல வரலாற்று நினைவு சின்னங்களில் தெரிகிறது. அவற்றில் நாயக்கர் அரண்மனை ஒன்று. நாயக்கர்கள் கட்டிய நாயக்கர் அரண்மனை அந்த காலத்தின் கட்டிடக்கலை நிபுணத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது. அதன் பெரிதான மண்டபங்களும் சுவற்றில் உள்ள ஆழமான ஓவியங்களும் நாயக்கர்கள் காலத்தில் மதுரையின் கலாச்சாரம், அரசியல் சிறப்பை பிரதிபலிக்கின்றன. சங்ககாலம் மதுரையில் தமிழ் இலக்கியத்திற்கும் கவிதைகளுக்குமான பொற்காலமாக இருந்தது. மதுரையில் பல கவிஞர்கள் மற்றும் புலவர்கள் வாழ்ந்து அவர்கள் படைப்புகள் தமிழ் இலக்கியத்தில் இன்றும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மீனாட்சி கோயிலில் தினசரி நடைபெறும் பூஜைகள், சடங்குகள் மிகுந்த பக்தியுடன் நடத்தப்படுகின்றன. இந்த சடங்குகள் பாரம்பரியத்திற்கும் நவீன பழக்க வழக்கங்களுக்கும் இடையே உள்ள ஆழமான உறவை எடுத்துக் காட்டுகின்றன. கோயிலின் சொக்கத்தான் மண்டபம் அல்லது 100 தூண்கள் மண்டபம் மற்றொரு கட்டிடக்கலையின் அற்புதமாகும். இந்த தூண்கள் யாவும் தமிழ் இறைவனின் கதைகளை கூறும் சிற்பங்கள் கொண்டவை. பண்டைய வர்த்தக பாதைகளில் மதுரை ஒரு முக்கிய இடமாக இருந்தது. இது கலாசார சங்கமம் ஆனது. மதுரையில் காணப்பட்ட ரோமானிய நாணயங்கள் மற்றும் கிரேக்கம் செராமிக் பொருட்கள் அந்நகரத்தின் வரலாற்று வர்த்தக சந்திப்புகளை காட்டுகின்றன. மீனாட்சி கோயிலின் கல்யாண மண்டபம் திருமண நிகழ்வுகளுக்கும் திருவிழாக்களுக்கும் முக்கிய இடமாக உள்ளது.
அதன் அழகான அலங்காரங்கள் மற்றும் விரிவான சிற்பங்கள் கோயில் வளாகத்தின் மையப்புள்ளியாகவும் விளங்குகின்றன. மதுரை அதன் சிறந்த சந்தைகளுக்காகவும் பெயர் பெற்றது. அவை பாரம்பரிய கைவினைப் பொருட்கள், கைத்தறி துணிகள் மற்றும் மசாலா பொருட்களை விற்கின்றன. இந்த சந்தைகள் மதுரையின் வரலாற்று வர்த்தக மையம் என்பதையும் பிரதிபலிக்கின்றன. நகரத்தின் சுவையான உணவுகள் மதுரையின் கலாச்சாரம் செழிப்பை வெளிப்படுத்துகின்றன. காரசாரமான குழம்புகள் முதல் இனிப்புகள் வரை மதுரையின் உணவு அதன் பன்முகத்தன்மையையும் சுவையும் பிரதிபலிக்கிறது. பொற்றமரை குளம் என்பது ஆன்மீக தலமாக மட்டுமல்ல, பண்பாட்டு கடத்தலின் அடையாளமாகவும் விளங்குகிறது. இது கோயிலின் கலை மற்றும் இலக்கிய பாரம்பரியத்தையும் காட்டுகிறது. மீனாட்சி கோயிலின் கோபுரங்கள் பாரம்பரிய தமிழ் திரைக்கதை வடிவங்களாக உள்ளன. ஒவ்வொரு கோபுரமும் மிக கருவியாக சிற்பிக்கப்பட்டு இறைவன், இறைவி, தெய்வீக நிகழ்வுகளை சொல்கின்றன. பக்தர்கள் ஆன்மீக அனுபவத்தை மேலும் அதிகரிக்கின்றன. கோயிலின் அமைப்பு விண்ணியல் பரிமாணங்களையும் உள்ளடக்கியுள்ளது. இது பண்டைய இந்திய விண்ணியல் அறிவை காட்டுகிறது. இதன் மூலம் தெய்வீகமும் பூமியையும் இணைக்கும் தொன்மையான உறவினை காணலாம். ராஜா கோபுரம் அல்லது கிழக்கு கோபுரம் அதன் உயரம் மற்றும் விரிவான சிற்பங்கள் காரணமாக பிரசித்தி பெற்றது. இது கோயிலுக்குள் பிரவேசிக்கும் பிரதான வாயில் ஆகும். இது தெய்வீகத்தின் கம்பீரத்தை சுட்டிக்காட்டுகிறது. மீனாட்சி கோபுரம் அல்லது தெற்கு கோபுரம் சக்தி வாய்ந்த தெய்வமாகிய மீனாட்சி அம்மனின் தீவிரமான உருவங்களையும் அவளின் தெய்வீக குணாதிசயங்களையும் சித்தரிக்கிறது. இந்த கோபுரம் கோயிலின் ஆன்மீக சூழலில் மையமாக இருந்து உலகெங்கிலும் இருந்து பக்தர்களை ஈர்க்கிறது. சுந்தரேசுவரர் கோபுரம் அல்லது மேற்கு கோபுரம் நாயக்கர் காலத்தின் கலை நுட்பங்களை வெளிப்படுத்துகிறது. இதில் சுந்தரேசுவரரின் பல்வேறு உருவங்களும் அவருடைய தெய்வீக அம்சங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. காளி கோபுரம் அல்லது வடக்கு கோபுரம் கடுமையான தெய்வங்களின் உருவங்களுக்காக அறியப்படுகிறது. இந்த கோபுரம் காளி தேவியின் பாதுகாப்பு மற்றும் மாற்று சக்திகளை வலியுறுத்துகிறது. கோயிலின் ஆன்மீக கதை சொல்லில் ஒரு சக்தி வாய்ந்த அம்சத்தை சேர்க்கிறது. கோயிலின் மண்டபங்கள் அல்லது தூண்கள் கொண்ட மண்டபங்கள் வழிபாடு மற்றும் கூட்டங்களுக்கான இடங்களாக பயன்படுகின்றன. ஒவ்வொரு மண்டபமும் சிற்பங்கள் மற்றும் கலை வடிவமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்டு கோயிலின் மாபெரும் அழகிற்கு பங்காற்றுகின்றன. மதுரையின் வரலாற்று இடங்கள் மேனகாரர் அரண்மனை மற்றும் மீனாட்சி அம்மன் கோயில் போன்றவை நகரின் சிறந்த காலங்களின் இழைகளை காட்டுகின்றன. இந்த இடங்கள் நாயக்கர் ஆட்சியின் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார சாதனைகளை குறிப்பிட்டுச் சொல்கின்றன. நகரின் வாழ்க்கை முழுவதும் கொண்டாடப்படும் சித்திரை திருவிழா மற்றும் வல்லபதேவா திருவிழா போன்ற திருவிழாக்கள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பயணிகளை ஈர்க்கின்றன. இந்த திருவிழாக்கள் இந்து புராணங்களின் மற்றும் உள்ளூர் பாரம்பரியத்தின் பல்வேறு அம்சங்களை கொண்டாடுகின்றன. கோயில் வளாகத்தில் உள்ள வசந்த மண்டபம் காலநிலை பொறுத்த சடங்குகளுக்கு பயன்படுகிறது. அதன் வடிவமைப்பு மற்றும் அலங்காரங்கள் கோயிலின் கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக நடைமுறைகளின் வளர்ச்சியை பிரதிபலிக்கின்றன. மீனாட்சி கோயிலின் கட்டிடக்கூறுகள், அதன் கோபுரங்கள் மற்றும் மண்டபங்கள் போன்றவை அழகானவை மட்டுமல்லாமல் கோயிலின் மத வழிபாடுகள் மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளில் செயல்பாட்டு திறனையும் குறிக்கின்றன. மதுரை ஆன்மீக மற்றும் கலாச்சார மையமாக திகழ்ந்து மாபெரும் யாத்திரை தலமாக தொடர்ந்து விளங்குகிறது. நகரின் கோயில்கள் மற்றும் திருவிழாக்கள் அதன் செழிப்பான பாரம்பரியத்தை காப்பாற்றுவதில் மற்றும் மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. மதுரையின் மேலே சூரியன் மறையும் போது மீனாட்சி கோயிலின் மின்னும் கோபுரங்கள் நகரின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் நிரந்தர சின்னங்களாக திகழ்கின்றன. மதுரை இன்றும் பாரம்பரியங்களின் தீபமாக இருந்து மெய்யான பக்தியையும் நேர்த்தியையும் அனுபவிக்க அனைவரையும் வரவேற்கிறது.